அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசியினருக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அவர் ஜனவரி 14 பிப்ரவரி 20ஆம் தேதி வரை மகர ராசியில் உச்சமாக இருப்பார். இதுவரை 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பலவிதமான கஷ்டங்களை கொடுத்தவர் 9ஆம் இடம் செல்வது நன்மை. செவ்வாய் தங்களுக்கு 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் உரியவர். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வர். பரஸ்பர அன்பு மேலிடும். குடும்பத்தில் தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் மங்களகரமான காரியங்கள் நன்றாக நடைபெறும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றினை அடைப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இதுவரை உஷ்ண நோயால் அவதிப்பட்டவர்கள், பிபியால் அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாவதால் முகத்தில் பொலிவு உண்டாகும். ரிஷபராசி பெண்களுக்கு இளமை திரும்பும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், அக்னி மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள், ஹோட்டல் பிசினஸ் போன்றவற்றை நடத்துவோருக்கு லாபம் பல மடங்கு பெருகும். தங்கள் துறையில் வெற்றி பெறுவர். வியாபாரத்தில் வளர்ச்சி காண்பார்கள். தொழில் துறையில் பார்ட்னர்ஸ் ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்ட் செய்து நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்து லாபத்தை பெருக்குவதற்கு உதவி செய்வார்கள். மருத்துவர்களை பொறுத்தவரை டாக்டர்ஸ் நோயாளிகளுக்கு நல்ல சிகிச்சை அளித்து நல்ல பெயர் பெறுவர். கைராசியான மருத்துவர் என பெயர் பெறுவர். உழைப்பும் அதிகமாகும். அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டி இருக்கும். ஆக மருத்துவர்கள் தங்கள் துறையில் புகழ் பெறுவர். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்கலாம். வீடு வாங்க விற்க, இடம் வாங்க விற்க நல்ல உகந்த நேரம் இது. சகோதர ஸ்தானம் பலப்படுகிறது. இதுவரை சகோதரர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அனைத்தும் மறைந்துவிடும். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட உட்பூசல்கள் அனைத்தும் மறையும். நிலத்தகராறுகள் அனைத்தும் மறையும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். வருமானம் நல்லபடியாக அதிகரிக்கும். விளைச்சல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. கால்நடைகள் நன்கு அபிவிருத்தி அடையும். வீடு கட்ட விற்க இது நல்ல உகந்த நேரம். கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.